நேற்று நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நிறைய பார்த்தோம் அபவுட் பிரைன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நுணுக்கத்தை நான் சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள நான் வந்து போறேன். ஒரு ஆணின் உடம்பை விட ஒரு ஆணின் உடம்பு பெண் உடம்பை விட 30% பலம் அதிகமாக இருக்குது. ஸோ இயல்பாவே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆம்பளைக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை கால்குலேட் பண்ணும்போது 30% வந்து என்னன்னா மோர் ஸ்ட்ரென்த்தா வந்து என்னன்னா பையன் வந்து என்னன்னா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 10% எடை அதிகம். ஸோ பெண்ணை கம்பேர் பண்ணும்போது ஆம்பளையுடைய எடை வந்து என்னன்னா 10% வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். 7% வந்து ஹைட் அதிகம். பெண்ணை கம்பேர் பண்ணும்போது ஆணுக்கு 7% ஹைட் வந்து அதிகமா இருக்கும். ஆனா ஆணை கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு இயல்பாவே 25% கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குமா? நல்ல கொழுப்பு. 25% கொலஸ்ட்ரால் வந்து ஆணை கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு வந்து என்னன்னா அதிகமா இருக்குமா? அது ஏன் அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் பிளஸ் வந்து என்னன்னா பிரெக்னன்சி ரெண்டுமே வந்து என்னன்னா பெண் தான் பாக்குறதுனால இயல்பாவே அவங்களுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படுது. சம்டைம்ஸ் வந்து வெளியிருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து பத்தல அப்படின்னா, இப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து என்னன்னா எனர்ஜி இருக்கணும் அப்படின்றதுக்காக நேச்சுரலாவே பையனை கம்பேர் பண்ணும்போது பொண்ணுக்கு 25% கொழுப்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இந்த ஆத்தர் வந்து என்னன்னா நிறைய ஃபேக்ட வந்து என்னன்னா சொல்றாரு. நான் 2 சாப்டர் படிச்சேன் நேற்று, கொஞ்சம் நிறைய இது பார்த்தோம். இப்ப நான் வந்து அந்த 2 சாப்டர்ல இருந்து இன்னும் சில ஃபேக்ட வந்து நான் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு உயிரை வந்து கொல்றது அப்படின்றது மனுஷன் வந்து ஈஸியா வந்து பண்ணிடுறான். ஆனா அது மனுஷனுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு இயல்பு வந்து கிடையாது. எல்லா உயிரினத்துக்குமே அந்த இனத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரை கொல்றதுன்றது இயல்பான ஒண்ணா இருக்கு. அப்ப இதுல வந்து பார்க்கும்போது ஒரு யானை கூட்டத்துல 2 யானை எப்பவுமே இருக்காது. அதுல ஏதாச்சும் ஒரு ஆண் யானை மட்டும்தான் வந்து என்னன்னா இருக்க முடியும். இன்னொரு ஆண் யானைக்கும் இதுக்கோ சண்டை வந்து அந்த கூட்டத்துல இருக்கிற 2 பேருக்கு சண்டை வந்து ஒண்ணு தோத்து போய் வெளியே போயிடும், ஒண்ணு அந்த கூட்டத்தை வந்து என்னன்னா பராமரிக்கும். தோத்து போய் வெளியே வந்ததை மத்த கூட்டத்திலயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா அது மத்த கூட்டத்துக்கு போகும், அங்கேயும் சண்டை வரும். அதுல இது ஜெயிச்சுச்சுன்னா அந்த கூட்டத்துல இருக்கிற யானையை வந்து எலிமினேட் பண்ணிடும். சர்வே ஆஃப் ஃபிட்னஸ். ஒருவேளை எலிமினேட் ஆன யானை என்ன ஆகும், எங்கேயுமே போக முடியல அப்படின்னா தனியை வந்து அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாற்றும். அதனாலதான் காட்டுல ஆண் யானை ஒத்த யானையா இருந்தா ரொம்ப டேஞ்சர்னுவாங்க. ஏன்னா அது மதம் பிடிக்கும் ரொம்ப ஈஸியா, தனிமையில வந்து என்னன்னா பாதிக்கப்படும். இது யானையை பத்தி இருக்கக்கூடிய ஒண்ணு. சிம்பான்சி குரங்குக்கும் இத மாதிரி வந்து என்னன்னா மாறி மாறி சண்டை இருக்கும். சிங்கம், ஒரு கூட்டத்துல இருக்கிற சிங்கம் தன்னுடைய குட்டியை வந்து நல்லா பாத்துக்கும். இதுவே வேற ஒரு சிங்கத்துக்கு பிறந்த குட்டின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குட்டிய கடிச்சு சாப்பிடும். ஏன் அப்படின்னா அது தான் ரத்தம் இல்ல, அது நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து ஆபத்து. அப்ப ஒரு உயிரை கொல்றது அப்படின்றது, தான் இனத்திலேயே ஒரு உயிரை கொல்றது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒண்ணா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா மனிதன்ல மட்டும்தான் ரொம்ப வித்தியாசம். தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக்க கொல்றது அப்படின்றது கிடையாது. அதாவது என்னை தற்காத்துக்க நான் வந்து கொலை பண்றேன் அப்படி இல்லை. பணம் கொடுத்தா கொலை பண்றேன். இது வந்து மனிதன் 6 அறிவு இருந்தாலும் கூட விலங்கு கூட இது வந்து பண்ணாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. விலங்கு கூட ஆஹ் தன்னை தன்னை நிலைநிறுத்திக்க, தன்னுடைய இருத்தலை வந்து என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்க, தான் வந்து என்னன்னா ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக தன்னுடைய இனத்துல இருக்கிற இன்னொரு ஒரு உயிரை வந்து கொல்றதுன்றது அது வந்து விதியா வந்து இருக்கு. ஆனா மனிதன்ல மட்டும்தான் போர் நடக்குது, எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியாது, அந்த கண்ட்ரியை போய் அடிப்பாங்க. சோ அடக்குமுறைகள், பெண்கள் மேல வந்து அடக்குமுறை வீரத்துல நம்ம வந்து பார்த்தோம். அப்ப மனிதன் வந்து இந்த விலங்கை விட மேலானவன் சொல்றாங்க இல்லையா, இந்த ஒரு பண்புல மனிதன் விலங்கை விட ரொம்ப மோசமா இருக்கா. காரணமே இல்லாம அடிச்சுக்கிறான், தன்னை தற்காத்துக்கு அடிக்காம அரசியலுக்காக அடிச்சுக்கிறான், பணத்துக்காக அடிச்சுக்கிறான், கூலிப்படம் இருக்கு. ஆனா எந்த விலங்குகளுக்கும் கூலிப்படை அப்படின்ற ஒண்ணு கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்டா சொல்லுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ரத்தத்தை உறிஞ்சோம் இல்லையா ஒரு வௌவால், வேம்பயர்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த இனத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கு பேர் வந்து கோல்டன் ரூல் அல்லது தியரி ஆஃப் மைண்ட்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து சொல்றாரு. அந்த ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த வேம்பயர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுவை பார்த்தா போய் ஒட்டிக்கிட்டு உறிஞ்சுமா. உறிஞ்சிட்டு அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தான் குட்டிக்கு போய் கொடுக்குமா. அது மட்டும் இல்லாம தான் குட்டி இருக்கோ இல்லையோ மற்ற வவ்வால் குட்டிக்கும் அந்த ரத்தத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஏன் இது கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, மற்ற ஒரு வவ்வால் வந்து இதுகிட்ட ரத்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு குத்துமா.
அதோடைய தொண்டையிலயோ இல்ல வயிற்றுலயோ. அப்ப வாயில இருந்து ரத்தம் வருமா. அப்ப எல்லா வவ்வால் கூட்டமும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டம் சேர்ந்து அந்த வவ்வாலை வந்து பரிகாசம் பண்ணுமா. நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு அளவு ரத்தம் உரியிறாங்களோ அதை எடுத்துட்டு போய் தான் குட்டிக்கும் குடிச்சிட்டு மீதி அடுத்தவங்க குட்டிக்கும் வந்து என்ன கொடுக்குற ஒரு ஹேபிட்டோட வந்து என்ன இந்த வவ்வால் வந்து இருக்கு. சோ வேற எதுவும் இல்லை. ஆனா ஹியூமனை பொறுத்தவரை நாமளும் வந்து என்னன்னா தானம் பண்றோம், நமக்கு இருக்கக்கூடியதை பண்றோம். ஆனா நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில பண்றோம். இது பண்ணா இது கிடைக்கும், யார் அதிகம் கொடுக்கிறார்களோ அவர்கள் அதிகம் பெறுகிறார்கள் அப்படின்னு ஒரு ரூலே வந்து இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையில கொடுக்குறோம். ஓகே பிடித்தா இது நாளைக்கு வரும்பா அப்படின்னு. ஆனா இந்த வவ்வாலோ இல்ல காக்கையோ ஏதாவது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது நாளைக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கொடுக்கல. அப்ப இங்க வந்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு பண்பை விலங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது மனிதன் கொஞ்சம் விலங்கு கிட்ட தோத்துதான் போயிடுறான் அப்படின்றத இங்க வந்து ஆத்தர் வந்து தெளிவா வந்து சொல்றாரு. ஓகேவா. சோ நேத்து பார்த்ததுலயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் 1970 கொண்டுட்டு வந்த அந்த வெள்ளச்சி எஃபெக்ட். அது நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் வந்து என்னன்னா கேள்விப்படுறேன். எத்தனை பேருக்கு அது புதுசா இருந்தது வெள்ளச்சி. இப்ப நம்ம கிளாஸ்ல இடையில பிரேக் டைம்ல வெள்ளச்சி எஃபெக்ட் பத்தி நம்ம வந்து பார்த்தோம். 1970 ஒரு எஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. எல்எஸ்சி அப்படின்ற ஒரு காலேஜ்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல அந்த எலிக்கு உண்டான பண்பு அப்படியே வந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கு. அது எத்தனை பேருக்கு புதுசா இருந்தது? அட்டன் பண்ணாங்க யாராவது இருக்குங்களா? எத்தனை பேருக்கு அது புதுசா இருந்தது? அது நேற்று யாருமா அட்டன் பண்ணுங்க? நேற்று கிளாஸ் யாருமே அட்டன் பண்ணலையா? இப்ப இருக்கிற எல்லாருமே புதுசா? ராஜேஸ்வரி நேற்று அட்டன் பண்ணது இல்ல. நேற்று நான் வெள்ளச்சி ஏற்பட்டு பத்தி நான் பேசினேன் இல்லையா, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல சார். கேட்டுருக்கேன். ஓகே சரி ஓகே போதும். அப்ப மனிதன் மட்டும்தான் பணத்துக்காக ஒரு உயிரை தான் உயிரியே வந்து கொள்றான். அப்புறம் அரசியலுக்காக ஒரு நாட்டு மேல போர் எடுக்கிறான். விலங்குகள் அப்படியே அனாவசியமா எதையும் பண்ணாது, தன்னுடைய விருப்ப நிலைநாட்டுறதுக்காக மட்டும்தான் அது அடிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் மட்டும்தான் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு செய்வான். பட் விலங்குகள் அப்படி எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது சொல்றோம். சரி ஓகே. அடுத்தது இப்ப நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னா சைட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லாஸ்ட் சேனல் அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாயிலுக்கான சாம்பிள் வந்து நம்ம வந்து எடுக்கணும், கலெக்ட் பண்ணணும். சாயில் சாம்பிள் கலெக்ட் பண்றதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், இன்னொன்று அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள். சார் டிஸ்டர்ப்டு மேக்ஸிமம் நம்ம கிடைக்கிறது எல்லாம் டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் தான். டிஸ்டர்ப்டுக்கும் அன்டிஸ்டர்ப்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் பொறுத்தவரையும் அது மண்ணுல ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல இருக்கும். இப்ப அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அதோடைய வாட்டர் சேஞ்ச் ஆயிடும், அதோடைய வாய்டு சேஞ்ச் ஆயிடும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் கேரக்டர் சேஞ்ச் ஆயிடும், அதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் டிஸ்டர்ப்டு கேரக்டர். சோ இதுல சம்திங் இது எல்லாமே ரீட்டைன் ஆகி கிடைக்குது அப்படின்னா அது அன்டிஸ்டர்ப்டு சாயில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வாட்டர் கண்டென்ட் ரீட்டைன் ஆகுது, ஓகேவா. ஸ்ட்ரெஸ் வந்து சேஞ்ச் இல்ல, பட் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் சேஞ்சஸ் டெஃபினட்டா இருக்கும். நாங்க வந்து மண்ணை தொட்டுட்டாலே அந்த இயல்பா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லூஸ் ஆயிடும். ஓகே. இப்ப டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிளை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிளை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிளை வச்சு அது என்ன வகை, சாயலுக்கான டைப்ஸ் என்ன, இந்த சாயலுக்கான 5 வேல்யூ என்ன, சாயலுக்கான C வேல்யூ என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் இருந்தாதான் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. சாயலுக்கான வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்கு, சாயலுக்கான போரோசிட்டி எப்படி இருக்கு, சாயலுக்கான டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எப்படி இருக்கு. ஸோ இப்படி சாயில சாம்பிளிங் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நம்ம வந்து பார்க்கணும். சாயில் சாம்பிளிங்ல நம்ம சாயில் சாம்பிள் பண்றதுக்காக நம்ம போர் பண்ணுவோம். ஆகர் போரிங், வாஷ் போரிங், இது மாதிரி வந்து என்னன்னா போர் மேக் பண்ணி அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கட்டிங் மிஷின் போல இல்ல கட்டிங் எட்ஜ் போல ஒரு செட்டப் வந்து செட் பண்ணி அது மூலியமா நம்ம சாயில் சாம்பிளை கலெக்ட் பண்ணுவோம். அந்த
குட் சாயில் சாம்பிள் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதோடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி சில விஷயங்களை கொஸ்டினா வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கணும் குட் சாயில் சாம்பிளுக்கு அப்படின்னா, மேல வரையில ஒரு இதுதான் சாயில கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த சிலிண்டர்கள் இது. ஓகே, இதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதை நம்ம இன்சைட் டயாமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வெளியே இருக்கக்கூடியதை நம்ம வந்து அவுட் சைட் டயா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சாயில் சாம்பிள கலெக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஓகேவா, சாயில் சாம்பிள கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து அவுட் சைட் டயா. அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் இருக்கு, கட்டிங் எட்ஜ். ஸோ நீங்க இந்த கட்டிங் எட்ஜை பொறுத்தவரையும் இது இப்படி கட் பண்ற மாதிரி செட்டப் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டிங் எட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து அந்த வெஜ்ஜுக்கான அவுட் சைட் டயா டிடபிள்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா பிசி, இது டிடபிள்யூ. ஸோ இப்போ ஒரு 4 டயாமீட்டர் நான் சொல்லியிருக்கேன். சிலிண்டர் பேஸ் பண்ணிருக்கிற இந்த டயா அந்த அவுட் சைட் டயா, சிலிண்டருடைய டிப்ல இருக்கக்கூடிய அந்த கட்டிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கட்டிங் வெஜ்ஜஸ்க்கான அவுட்டர் டயா, அந்த கட்டிங் இன்னர் டயா, இது 4 டயா வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த டயாவெல்லாம் பேஸ் பண்ணி சில ரேஷியோஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. அப்படி இருந்தா நம்ம அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள கொஞ்சம் நல்லா எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன ரேஷியோ எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ. inside clearance. What is meant by inside clearance ratio? The inside clearance ratio 0.5 இருந்து 0.3 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்சைட் கிளியரன்ஸ் 0.5 இருந்து 3 வரை இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிக்சரை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்சைட் கிளியரன்ஸ் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற டயா, எந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டயா, அந்த சிலிண்டருக்கான உள்ளுக்குள்ள இருக்கிற டயா டிஎஸ். அதே போல இந்த கட்டிங் பிளேடுக்கான உள்ளுக்குள்ள இருக்கிற டயா டிசி. இந்த டயாக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படி பார்க்கும்பொழுது டிஎஸ் மைனஸ் டிசி, அதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கு, உள்ள புகுந்த உடனே எவ்வளவு எக்ஸ்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதான் இன்சைட் கிளியரன்ஸ் டிவைடட் பை டிசி இன்டூ 100. அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜா நம்ம வந்து பார்க்கலாம், இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோவோ பார்க்கலாம். திஸ் இஸ் இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ. ஸோ டிஎஸ் மைனஸ் டிசி டிவைடட் பை டிசி. ஃபார்முலாவா மக்கப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்பவுமே எது ஞாபகம் வரணும் அப்படின்னா அந்த டயக்ராம் தான் ஞாபகம் வரணும். உள்ளுக்குள்ள இருக்கிற இன்சைடு டயா, இந்த கட்டிங் எட்ஜில் இருக்கக்கூடிய இன்சைடு டயா, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டிவைடட் பை அந்த கட்டிங் எட்ஜுக்கான அந்த இன்சைட் டயா இன்டூ 100 போட்டிங் அப்படின்னா இன்சைடு கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படின்ற ஒண்ணு கிடைக்கும். இந்த இன்சைடு கிளியரன்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி உங்களுக்கான வேல்யூ 0.5 and then 1.5 and then 3 இப்படி ஒரு 3 வேல்யூ கொடுக்குறாங்க. 0.5 ஃபார் சாண்ட் சில்க் கிளே, இது மூணுத்துக்குமே வந்து வரும். பட் 1.5 வந்து எதுக்காக வரும்னா ஹார்ட் கிளேக்கு மட்டும் வரும், ஹார்ட் கிளேக்கு கிடைக்கும். ஸோ 3% அப்படின்றது எக்ஸ்பென்சிவ் கிளே, அதாவது எக்ஸ்பெண்ட் ஆகுது இல்லையா, அது போல எக்ஸ்பென்சிவ் கிளே, ஸ்டிஃப் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கிளேக்கு இந்த 3% அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ. இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ கரெக்டா வந்து என்னன்னா. ஸோ அதுக்கப்புறம் அவுட் சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ. எப்படி இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ பார்த்தோம், அதே போல அவுட் சைடு கிளியரன்ஸ் ரேஷியோ. இந்த அவுட் சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ பொறுத்தவரை அவுட்டர் டயா ரெண்டு எடுத்துக்கலாம். இப்ப இதுல கட்டிங் வச்சுதான் வந்து அந்த சிலிண்டர் தாண்டி பல்ஜா வந்து வீங்கி இருக்கு. அப்ப பெரிய டயா இதுதான். அப்ப டயா ஆஃப் கட்டிங் வெட்ஜ் மைனஸ் டயா ஆஃப் தின் இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டருக்கான அவுட் சைடு டிவைடட் பை இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூவோ அதை தான் டினாமினேட்டர்ல போட்ட ஞாபகம் இருக்கு. ஸோ டிபி into 100. This is outside clearance ratio.
ஒன்னு இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ, இன்னொன்னு அவுட் சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ. ரெண்டுத்தையும் நம்ம வந்து அடுத்தது ஃபர்தரா நம்ம வந்து பார்க்கும்போது ஏரியா ரேஷியோ. வாட் இஸ் இந்த ஏரியா ரேஷியோ? ஏரியா ரேஷியோனா என்ன? ஏரியா ரேஷியோ அப்படின்றது DW ஸ்கொயர் எதுவுமே பை டி ஸ்கொயர் பை 4. இதுதான் வந்து ஏரியா. பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா, ஏரியாலாம் கம்பேர் பண்ணும்போது எது மாறும்? டயா மட்டும் மாறும். அதனால டி ஸ்கொயரை வச்சு மட்டும் பேசுவோம். பை 4 அப்படின்ற அந்த ஒண்ணு காமனா வெளியேற்று வந்து மேலேயும் பை 4 காமனா வெளியே வந்துடும், கீழே பை 4 காமனா இருக்கும். இது கேன்சல் டு ஈச் அதர். ஸோ டயாவை வச்சு டயாவுடைய ஸ்கொயரை வச்சு ஏரியா ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது DW ஸ்கொயர் அப்படின்றது இந்த கட்டிங் வச்சிருக்கு இல்லையா, இதுக்கான அவுட் சைட் டயா. அவுட் சைட் டயா இல்ல, அவுட் சைட் ஏரியாவே இருக்கு. ஓகேவா, அவுட் சைட் ஏரியாவே இருக்கு. பை DW ஸ்கொயர் பை 4. ஓகேவா, இப்ப இந்த மொத்த செட்டப் உடைய பாட்டம்ல இருக்கிற மேக்சிமம் ஏரியாவை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம். மைனஸ் பை டிசி ஸ்கொயர் பை 4. வாட் இஸ் டிசி? டிசி அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கட்டிங் ஏரியா. ஓகேவா, டிவைடட் பை பை எது இதுல சின்னதோ அதை டினாமினேட்டர்ல போகணும். பை டி ஸ்கொயர் டிசி ஸ்கொயர் பை 4. காமனா பை 4 வந்து வெளியே எடுத்துட்டு பை 4 கெட் கேன்சல். அதனால என்ன நிற்குது அப்படின்னா DW ஸ்கொயர் மைனஸ் டிசி ஸ்கொயர் டிவைடட் பை டிசி ஸ்கொயர் அப்படிங்கிறது நிற்குது. திஸ் இஸ் ஏரியா ரேஷியோ. ஒன்னையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படின்னா இன்சைட் டயாஸை கம்பேர் பண்ணணும். அவுட் சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படின்னா அவுட் சைட் டயாவை கம்பேர் பண்ணணும். ஏரியா ரேஷியோ அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கட்டிங், கடைசி டிப்ல இருக்கக்கூடிய கட்டிங் வச்சுக்கான ஏரியாவை கம்பேர் பண்ணணும். பெரிய ஏரியா மைனஸ் சின்ன ஏரியா டிவைடட் பை சின்ன ஏரியா, பெரிய டயா மைனஸ் சின்ன டயா டிவைடட் பை சின்ன டயா. அவ்வளவுதான் ரேஷியோவே நம்ம இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல் பை டி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு. இந்த எல் பை டி ரேஷியோ வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? எல் பை ரேஷியோ. இந்த ரேஷியோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எல் அப்படின்றது லென்த், டிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்சைட்ல இருக்கிற சிலிண்டருக்கான இந்த சிலிண்டர்ல டிஎஸ் அப்படின்றது இன்சைட்ல இருக்கிற சிலிண்டருக்கான எல் அப்படின்றது லென்த். ஓகேவா, இந்த லென்த் அப்படின்றது என்னன்னா இது அன்பு ஏறுதோ அதுக்கான லென்த் தான் எல். லென்த் பை டயா. இதுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 20, 12, 12. 20 இருக்கு அப்படின்னா இதுக்கான அர்த்தம் லென்த் பை டிஎஸ் which is equal to 20. length which is equal to 20 times of டயா. அப்ப லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு தென் கம்பேர்ட் டு டயா. இதான் இந்த ரேஷியோ அதிகமா இருக்குன்னா இதான் அதிகம். மண் அவ்வளவு இருக்கு அப்படின்னா மண் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி புசுன்னு ஊதி இருக்கிற மண், இந்த மண்ணு தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படின்னா சென்சிட்டிவிட்டி அதிகம். சென்சிட்டிவிட்டி என்ன பார்த்திருக்கோம்? அன்னைக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, வாட்டருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாக்குறதுனா சென்சிட்டிவிட்டி அப்படின்றது 30 விட அதிகமா இருக்கும். 12 இருந்ததுன்னா 5 to 30. இல்லைன்னா அகைன் 12 விட கம்மியா இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 12 அப்படின்னா இது 5 விட கம்மியா இருக்கும். இது ஒரு ரேஷியோவை நீங்க வந்து இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரிகவரி ரேஷியோ அப்படின்ற ஒண்ணு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ரிகவரி ரேஷியோ? ரிகவரி ரேஷியோ அப்படின்றது என்னன்னா எல் பை ஹெச். எல் பை ஹெச் ரிகவரி ரேஷியோ அப்படின்றது எல் அப்படின்றது லென்த் ஆஃப் தி சாம்பிள் வித்தின் த சிலிண்டர். சிலிண்டருக்குள்ள இருக்கிற சாம்பிளுக்கான லென்த் எவ்வளவு இருக்கோ அப்படின்னா எல். ஹெச்ன்றது டெப்த் ஆஃப் தி பெனிட்ரேஷன். ஹெச்ன்றது டெப்த் ஆஃப் தி பெனிட்ரேஷன். உங்களுடைய சிலிண்டர் எவ்வளவு டெப்த்துக்கு உள்ள இறங்கி இருக்கு, அதுல எவ்வளவு விஷயம் வந்து என்னன்னா
அதுல எவ்வளவு விஷயம் வந்து என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு டெப்த் இறங்கி இருக்கு, எவ்வளவு மண் உள்ளுக்குள்ள ஏறி இருக்கு. இந்த என்டையர் சிலிண்டர் எட்ஜ் வந்து எவ்வளவு டெப்த் வந்து உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கு, அதுல எவ்வளவு லென்த்துக்கு சாயில் சாம்பிள் வந்து என்னன்னா நமக்கு வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சரி இப்ப நம்ம பார்த்த இத்தனை விஷயங்களும் ரொம்ப முக்கியம். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், ஓகேவா, ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிட்ரேஷன் டெஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகே, இது புரியுதா? சரி சார், நோ. அப்ப இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பிளேட் ஃப்ளோ டெஸ்ட் இருக்கு, அது இது நிறைய டெஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு 2-3 டெஸ்ட் பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஸ்ட். அதுக்கான ஸ்பெசிபிகேஷனும் நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து இதை வந்து based.textbook.com இல்லைன்னா வந்து நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, எது ஒய்சிடி புக்கோ அதை போய் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்ரிதிங் வில் பி ஈஸி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்கறது ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் பத்தி நம்ம வந்து பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்றது போர்ஹோல் இருந்தாதான் பண்ண முடியும். முதல் விஷயம், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஒரு போர்ஹோலை மேக் பண்ணிட்டு அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஸ்டாண்டர்ட். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு டெஸ்ட் இருக்கு, ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு நோ நீட் போர்ஹோல், நோ நீட் போர்ஹோல். போர்ஹோல் இருக்கணும் அவசியம் இல்லை, இதுக்கு போர்ஹோல் இருக்கணும். எதுக்காக இந்த டெஸ்ட்? வை திஸ் டெஸ்ட்? இப்படி பார்க்கும் பொழுது இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்காக? ஆல் திஸ் டெஸ்ட் சாயலுக்கான ஸ்ட்ரென்த் ஃபீல்டுல கண்டுபிடிங்க. அதுல ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பிடி டெஸ்ட். வாட் இஸ் தி எஸ்பிடி டெஸ்ட்? எஸ்பிடி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒரு வெயிட், இந்த ஒரு 6 ஃபுட் சாம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளர் வந்து எடுக்கிறீங்க. இந்த சாம்பிளர் மூலியமா நீங்க பெனிட்ரேஷனை கால்குலேட் பண்றீங்க. இதுல கட்டிங் வச்சிருக்கோம், இது வந்து அந்த போர் ஹோலுக்குள்ள பெனிட்ரேட் ஆகணும். சாதாரண பெனிட்ரேட் ஆகாது, பை யூசிங் சம் லோடு அது மூலமா இது பெனிட்ரேட் ஆகும். என்ன லோடு கொடுக்குறீங்க? 64 kg. 64 kg வெயிட்ட மேல வந்து அடிக்கிறீங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்ல 64 kg வெயிட்ட மேல வந்து அடிக்கிறீங்க. எவ்வளோ ஹைட்ல இருந்து அடிக்கிறீங்கன்னா 760 mm அல்லது 76 சென்டிமீட்டர். என்ன அர்த்தம்? 2 அடி ஹைட்ல இருந்து 64 கிலோவை நீங்க அடிக்கிறீங்க. சரி, இது எவ்வளவு தூரம் உள்ள போகணும்? அந்த போர்ஹோலுக்குள்ள இது எவ்வளவு தூரம் உள்ள பெனிட்ரேட் ஆகணும்? 450 mm பெனிட்ரேஷன் நடக்கணும். 450 mm பெனிட்ரேஷன் நடக்கணும். அதுல இந்த 450 நான் எப்படி கேட்கிறேன்? 150 150 150 எம்எம்னா சென்டிமீட்டர்ல மாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் டோட்டலா 1 அடிக்கு பெனிட்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 150 150 150 நான் வந்து பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 150 mm பெனிட்ரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாட்டி நான் வந்து சுத்தியிலால நான் அடிக்கிறேன்னு நான் செக் பண்றேன். அந்த நம்பரை நான் நோட் பண்ண வேண்டாம், தேவையில்லை. இவ்வளவு வாட்டி சுத்தியால அடிச்சா அந்த 150 mm உள்ள போகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 150 mm பெனிட்ரேஷனை நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைம் அதை நம்ம நோட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்த ஒரு 150, அடுத்த ஒரு 150 அகைன் ஒரு 300 mm பெனிட்ரேஷன் நடக்குது இல்லையா?
இந்த 300 mm பெனிட்ரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ளோ, எவ்வளவு வாட்டி அந்த 64 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய சுத்திய நான் 2 அடி ஹைட்ல இருந்து எத்தனை முறை அடிச்சா 300 mm பெனிட்ரேஷன் நடக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லி பார்த்தேன். அந்த நம்பர் ஆஃப் ப்ளோஸ் ஃபார் 300 mm பெனிட்ரேஷன்ஸ் அதை நோட் பண்ணுது. அவ்வளவுதான் சார். மொத்தம் வந்து 450 mm பெனிட்ரேஷன்ல 150 mm பெனிட்ரேஷனை நெக்லெக்ட் பண்ணுது. ஓகே, 300 பெனிட்ரேஷன் 300 mm பெனிட்ரேஷனுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ளோஸ் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்றத நான் செக் பண்றேன். செக் பண்ணி பார்த்தா அதுதான் என்னுடைய சாயிலுக்கான ஸ்ட்ரென்த். சாயிலுக்கான ஸ்ட்ரென்த் இதுதான் என்னுடைய சாயிலுக்கான ஸ்ட்ரென்த். ஒருவேளை இது அண்டர் எஸ்டிமேட்டும் ஆகலாம், ஓவர் எஸ்டிமேட்டும் ஆகலாம். எப்ப இது ஓவர் எஸ்டிமேட் ஆகும், எப்ப இது அண்டர் எஸ்டிமேட் ஆகும்? ஜஸ்ட் இமேஜின். இப்ப நீங்க மாற்றம் அடிக்கிறீங்க, நம்பர் ஆஃப் ப்ளோ ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஹாலோ பிளாக் வச்சு ஒரு செவரு இருக்கு, அதுல ஆணி வச்சு சுத்தியால் அடிக்கணும். அப்ப ஒரு 10 வாட்டி இல்ல 5 வாட்டி அடிச்சாலே ஆணி போகுது அப்படின்னா ஸ்ட்ரென்த் இல்லை செவத்துக்கு. இதே ஒரு கான்கிரீட் பிளாக் வச்சு செவரு கட்டுங்க, அங்க ஆணி வச்சு சுத்தியால் அடிக்கணும், ஆணி வளையுது, எத்தனை ப்ளோ கொடுத்தாலும் வளையுது, அப்ப ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ப்ளோஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ளோஸ் கொடுத்தோமோ அவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்றது இதுக்கான அர்த்தம். ஓகேவா? அவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரிப்பீட் பண்றேன், 64 kg 76 சென்டிமீட்டர் ஹைட்ல 300 mm பெனிட்ரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ப்ளோ தேவைப்பட்டது அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். இது வச்சுதான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்ப இதுல கன்ஃபைன்டு ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால கூட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்க மாதிரி பாருங்க. அது என்ன கன்ஃபைன்டு ப்ரெஷர்? என்ன கன்ஃபைன்டு ப்ரெஷர்? இப்ப இது மண்ணு, இதுக்குள்ள ஒரு போர் ஹோலை மேக் பண்ணிட்டு இங்க ஸ்கிரிப்டிங் சாம்பிளரை வச்சு 300 mm பெனிட்ரேஷனுக்கு ஆக வேண்டிய வேலைகளை நீங்க வந்து பாக்குறது குட் ஃபைன், எல்லாம் குட். ஆனா இது டெப்த் உள்ள போக போக சுத்தி இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகல. நீங்க பாத்துருப்பீங்கல்ல, ப்ரெஷர் வந்து எப்படி வேரி ஆகுது, லீனியரா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்துருக்கோம் இல்லையா? டெப்த் உள்ள போக போக இந்த ப்ரெஷர் அதிகமாகுது இல்லையா? அப்ப இதனால இந்த ப்ரெஷர்னால உள்ள பெனிட்ரேட் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாகலாம். அந்த பேஸ் பண்ணி சாயலுக்கான ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு சொல்லிட்டு முடிவு பண்ணாதீங்க. இது கன்ஃபைன்டு ப்ரெஷர்னால அதிகமா இருக்கிறது போல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபைன்டு ப்ரெஷர்னால அதிகமா இருக்கிறது போல தெரியலே ஒழிய அது அதிகமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப இத நம்ம கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, கன்ஃபைன்டு ப்ரெஷரை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கன்ஃபைன்டு ப்ரெஷர் கரெக்ஷன்னா 350 divided by sigma plus 70. 350 divided by sigma plus 70. சிக்மா அப்படிங்கிறது அந்த டெப்த்துக்கு ஏற்றது போல எவ்வளோ எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. நம்ம போன கிளாஸ்லயே பார்க்கலாம். சிக்மா அப்படிங்கிறது கிராமா இன்டிகல்ஸ் மண்ணுக்கான இருந்து அது எவ்வளவு டெப்த்துக்கு நம்ம பெனிட்ரேட் பண்றோம். போர் ஹோல் பிளஸ் அது கீழே வந்து ஒரு 450 mm பெனிட்ரேஷன் சொல்லுங்க. ஓவரால் டெப்த் தான் நீங்க எக்ஸ்ன்னு சொல்லுங்க. எக்ஸ் இன்டு காமா வில் பி தி எர்த் ப்ரெஷர் சிக்மா. அந்த சிக்மாவை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்ப 350 divided by sigma plus 70 which is equal to CL. This is the corrections. இதுதான் உங்களுடைய கரெக்ஷன்ஸ். இந்த கரெக்ஷன்ஸை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரெக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு கோஎஃபிஷியன்ட் போல. இப்ப நீங்க இது பண்ணீங்கன்னா 0.9 0.2 இது போல வந்து கிடைக்கும். அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச ஆல்ரெடி வேல்யூல 90% எடுத்துக்கோங்க, 80% எடுத்துக்கோங்க அப்படின்றது அர்த்தம். அந்த வேல்யூ அப்படியே 100% எடுத்துக்கோன்னா அதுல 90% எடுத்துக்கோங்க, அதுதான் இதுக்கான அர்த்தம். இட் மீன்ஸ் இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, Cn into already got value
which is equal to corrected value. ஒரு வாட்டி நான் கரெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒரு டேஷ் வச்சு நான் வந்து சொல்ல முடியும். ஓகேவா? தெரியுதா? எஸ். ஓகே, இப்ப இந்த கரெக்ஷனை பத்தி தெரியுதா? cn into n which is equal to n. இது வந்து முதல் கரெக்ஷன்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைலட்டன்சி கரெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை டைலட்டன்சி கரெக்ஷன்? டைலட்டன்சி கரெக்ஷன்னா என்ன? வாட்டர் டேபிள் கரெக்ஷன் ஆல்சோ நோன் அஸ் டைலட்டன்சி கரெக்ஷன்ஸ். வாட்டர் டேபிள் கரெக்ஷன்னாலும் டைலட்டன்சி கரெக்ஷன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, இப்ப கிரவுண்ட் லெவல்ல இது கிரவுண்ட் லெவல், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாட்டர் டேபிள் இருக்கு. ஓகேவா? குறிப்பிட்ட இடத்துல வாட்டர் டேபிள் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு போர்ஹோலை மூவ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்பிளிட் ஸ்பூன் சாம்பிளரை நான் வந்து வைக்கிறேன். இது மூலியமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து வெயிட்டை கொடுத்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டை நான் வந்து நடத்த முடியுதா அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்? ஒருவேளை உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணியினால இந்த தண்ணி கொடுக்கக்கூடிய அப்வர்ட் பிரஷர்னால என்ன ஆகும் அப்படின்னா, இது கீழே போற நம்பர்ஸ் வந்து அதிகமா கிடைக்கலாம். நம்பர் இங்க தண்ணியினால நம்பர் அதிகமா கிடைச்சிருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, முதல்ல நான் கண்டுபிடிச்ச கன்ஃபைன்டு கரெக்ஷன்ஸ்ல நமக்கு கரெக்ஷன் பண்ணி கிடைச்ச வேல்யூ 15 விட அதிகமா இருக்கு. என்ன n வந்து மேபி ஒரு 20 இருக்கலாம். அப்ப cn கரெக்ஷன் இன்டு 20 போட்டு ஒரு 18 கிடைக்குது. இட் இஸ் கிரேட்டர் தென் 15 விட அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்க வாட்டர் டேபிளும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வாட்டர் டேபிளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாட்டர் டேபிள் கரெக்ஷன் நம்ம வந்து பண்றோம். சரி, வாட்டர் டேபிள் கரெக்ஷன்னா ரெண்டாவது வாட்டி கரெக்ஷன் பண்றது n டபுள் டேஷ் which is equal to இந்த 15 அப்படியே போடுங்க பிளஸ் n c dash minus 15 divided by 2. அதாவது எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 18 கிடைச்சுன்னா 18 minus 15 divided by 2, அதாவது 3/2 கிடைக்கும் 1.5. அகைன் அதை 15 ஆட் பண்ணினா 16.5 கிடைக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, 20 கிடைச்சத 18 சுருக்குறேன், 18 16 பண்ண. சோ அங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணிருக்கோம். அங்க வாட்டர் டேபிள் இருக்கிறதுனால வாட்டர் டேபிள் கரெக்ஷனை நம்ம வந்து பண்ணிருக்கோம். புரியுதா இல்லையா? இப்ப டைம் ஸ்டார்ட் நவ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் போட்டுட்டு textbook.com குரோம்ல ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் textbook.com அப்படி போட்டுங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு 10 இருந்து 15 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். டைம் ஸ்டார்ட் நவ் 15 கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ, அவுட் சைட் கிளியரன்ஸ் ரேஷியோ, ஏரியா ரேஷியோ, ரிகவரி ரேஷியோ, லென்த் பை டிஎஸ் ரேஷியோ, டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், இதெல்லாம் போட்டுட்டு அதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு பாக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. டைம் ஸ்டார்ட் நவ் டைம் இஸ் 9:45. 10 o'clock வரையும் டைம் தரேன், 15 minutes டைம். இதை இப்பவே பார்த்து படிச்சு முடிச்சுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். அதுலயே சொல்யூஷன் இருக்கு, textbook.com சொல்யூஷன் இருக்கு. இப்பயே பார்த்து படிச்சுங்க. இப்ப நம்ம பார்த்த இது 2 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? இதை நீங்க சம்மா சால்வ் பண்ணாலும் புரியாது, ஃபார்முலா அப்படியே படிச்சாலும் இல்ல, சம்மா சால்வ் பண்ணணும். ஓகேவா? டைம் ஸ்டார்ட் நவ். குயிக்கா பண்ணுங்கம்மா. நீங்க பாக்குற சம்லயோ இல்ல கொஸ்டின்ஸ்லயோ ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. By using textbook.com, Google Chromeல textbook.com அப்படின்னு போட்டா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள்
ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் facebook.com அப்படின்னு போடுங்க. சார் குரோம்ல அப்படி போட்டா எரர்னே வருது சார், ஓப்பனே ஆகல சார். லைவ் டெமோ காட்டுறாங்க. குரோம்குள்ள போங்க. ஸ்டாண்டர்ட் நீங்க இது மாதிரி எனி டாபிக் நீங்க இது மாதிரி போடலாம். இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கீங்கல்ல, போட்டுட்டுனா எல்லாமே வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் தான். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடா இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் தெரியும். ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் இஸ் யூஸ்ஃபுல் டு மெத்தட். எதை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது? ஸ்ட்ரென்த், சாயிலுக்கான ஸ்ட்ரென்த். பட் சாயிலுக்கான ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது எந்த சாயில் அப்படின்னு பார்க்கணும். அப்ப சாண்டி சாயில். சரி, அந்த சாண்டி சாயில்ல என்ன ஸ்ட்ரென்த்? சிஎஸ் ஸ்ட்ரென்த். புரியுதா? அப்புறம் இங்க வந்து பாருங்க, ஸ்டாண்டர்ட் லிமிடேஷன் டெஸ்ட் பத்தி இங்க சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். then some other method for in situ site explorations. சிட்டி அப்படின்னா வந்து என்னன்னா ஃபீல்டுலயே வந்து பாக்குற சில மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் மீட்டர் டெஸ்ட், ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட், வேன்சிஏ டெஸ்ட். தெரியுதா? அப்ப வேன்சிஏ டெஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? போத் ஆர் சிஎஸ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். பட் வேன்சிஏ டெஸ்ட்டுக்கு இருக்கும், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் இதுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் யூஸ் ஆகுது. கண்டென்ட் கிளாரிட்டி அப்படின்றது மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்து கோரிலேட் பண்ணும்போது தான் கண்டென்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப அடுத்து இங்க பாத்தீங்கன்னா consider the following statement. The standard penetration test in the soil is most commonly used for the field test. It is used to determine எதுக்காக? consistency of clay காகவா, undrained shear strength of the soft sensitive clay-வா, relative density of the sand-ஆ, drain shear strength of the fine loose sand-ஆ, எதுக்காக? which one is right? அப்ப கிளேன்ற வர ஆப்ஷனை தூக்கிடுங்க. கன்சிஸ்டன்சி ஆஃப் கிளேம் கொடுக்கலாம். தேர்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் கொடுக்கும். ரைட் ஆன்சரா 1 and 3 கொடுத்துருக்கான். இப்ப சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கிளேவை தூக்கிடுங்க. 2 வரக்கூடாதுன்னு தூக்குங்க. 2 வரக்கூடாதுன்னு பார்த்தாலே ஆப்ஷன் 1 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்னு 3 and 4 இல்ல 1 and 3. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது 3 and 4 ரைட்டா இருக்குமோ? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாண்ட் ஓகே. அப்ப இதுல 1 நமக்கு தெரியும், 3 கன்ஃபார்மா ரைட்டு. பாத்தீங்களா, இங்க 1 and 3 இருக்கு, இங்க 3 and 4 இருக்கு. 4th வந்து பாத்தீங்கன்னா drain shear strength of the fine loose sand. drained shear strength வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை? நீங்க ஒரு போர்ஹோல் மேக் பண்றீங்க, போர்ஹோல்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 50 HSP பேம்ப்லரை உள்ள அனுப்புறீங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து வெளியே போற அளவு ஏதாச்சும் ஒரு டிரைனேஜ் பாத்தை பத்தி நம்ம இங்க பேசணுமா அப்படின்னு கேட்டா நோ, நம்ம டிரைனேஜ் பாத்தை பத்தி எங்கேயுமே வந்து பேசல. புரியுதா? டிரைனேஜ் பாத்தை பத்தி எங்கேயுமே நம்ம வந்து பேசல. அப்ப இங்க டிரைன்டு shear strength ஆஃப் தி லூஸ் சாண்ட்னு சொல்ற ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணும். அப்ப சி ரைட்டு. அப்ப 3யோட சேர்ந்து இருக்கிற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 கன்சிஸ்டன்சி ஆஃப் தி. ஸோ இப்படிதான் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 கரெக்ஷனை பத்தியும் பேசுறாங்க. ஓகேவா? 2 கரெக்ஷனை பத்தியும் பேசுறாங்க. என்ன கரெக்ஷன்? கரெக்ஷன் ஃபார் ஓவர் பர்டன், கரெக்ஷன் ஃபார் டைலட்டன்சி அப்படின்ற 2 கரெக்ஷனை பத்தியும் பேசுறாங்க. ஓகே, மூணாவதா நமக்கு ஒரு கொஸ்டின் கிடைச்சிருக்கு. என்ன கொஸ்டின்? என்டையர் கண்டென்ட்ல இருக்குது. The standard penetration number refer the number of blow required. 150 mm penetration 300 mm penetration. 300 mm. Simple amount 300 mm penetrations. இதுல பாத்தீங்கன்னா அந்த என்டையர் டேட்டாவும் பாத்தீங்கன்னா
இங்க பாருங்க, வாட் வில் பி த கரெக்ட் ரேஞ்ச் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் நம்பர் soiling having the unconfined shear strength, the range of 100 to 200, consistency is said to be stiff. இப்ப இதுக்கான நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 8 into 16 எப்படி இந்த டேபிள் நான் சொல்லியே கொடுக்கலையே, இதுக்காக தான் படிக்க நான் சொல்றேன். அன்கன்ஃபைன்டு சியர் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றது போல இந்த நம்பர்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ரிசல்ட் இருக்கு. இந்த டேபிளை நம்ம இப்ப பார்க்கும்போது பார்க்கல. அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண இந்த இதுலாம் வந்து ஓடி. இதுதான் நான் சொல்றேன், நீங்க படிக்கிறதுனா கிளாஸ் அட்டன் பண்றது மட்டும் நினைக்கிறீங்க. நோ வே, கிளாஸை தாண்டி சிலது பண்ணுங்க, புரியுதா? இப்ப இந்த டேபிள் வந்து அடிஷனல் நீங்க வந்து எழுதிருங்க. அடுத்தது ஐடென்டிஃபை இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ். See, identify the incorrect options. Standard penetration number n value or correlated with sensitivity, no. Relative density, maybe. Angle of internal fixed இருக்கலாம். Sensitivity or correlated with sensitivity. பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஆப்ஷன். எது கரெக்ட் இல்ல, சென்சிட்டிவிட்டி தான் கரெக்ட் இல்ல. அப்ப மீதி எல்லாம் கரெக்ட். டென்சிட்டி கண்டுபிடி யூஸ் ஆகுது, கண்டுபிடி யூஸ் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃபேஸ் கண்டுபிடி யூஸ் ஆகுது. என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள்? ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஷன், அன்கன்ஃபைன்ட் கம்போசிஷன் ஆஃப் தி பிளேட், ultimate bearing capacity of the shear criteria, allowable bearing pressure based on the settlement criteria, load carrying capacity of the pile. So the soil having SPT value 0 and 2, what is the consistency? Consistency தெரியும். அப்ப ரெண்டு டேபிள், இந்த டேபிள மஸ்ட், இதுக்கு ப்ரீவியஸா ஒரு டேபிள் கொடுத்தல அந்த டேபிள் மஸ்ட். ரெண்டு டேபிளும் வந்து என்னென்ன இதுல இருந்து இன்ஃபரன்ஸா இருக்கு. இததான் சொன்னேன். நாட் ஓன்லி ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், இதை பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள். சரி, டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் போட்டாலே டெக்ஸ்ட் புக் டாக்டர்ல வருது. இது பாருங்க, அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் இது அப்டைன்ட் பை எதுல இருந்து எடுக்கலாம்? தின் வால் சாம்பிளர். அப்ப ஒன்னே ஒண்ணுதான், சாம்பிளர் பேஸ் பண்ணி. ஓகேவா? சாயில் சாம்பிளிங் டியூப் ஆர் டூ டைப்ஸ், ஒன்னு தின் வால், இன்னொன்னு திக் வால். தின் வால் அப்படின்றது அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், திக் வால் அப்படின்றது டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள். இப்ப பாருங்க, அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள் தின் வால். இப்படிலாம் கூட இன்ஃபுளுன்ஸா நம்ம எடுக்கலாம். சார் நம்பர் ஆஃப் கொஸ்டின், சார் நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, irrespective of anything, ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் நீங்க வந்து பார்த்து அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து நீங்க வந்து படிக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். டிஸ்டர்ப்டு சாயில், அன்டிஸ்டர்ப்டு சாயில் சாம்பிள், ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், எல்லா டெக்னிக்கல் டேர்மும் உங்களுக்குள்ள புகுத்தியாச்சு. நீங்க என்ன பண்ணணும், பேஸ்ட் ஆன் தி டெக்னிக்கல் டேர்ம் நீங்க வந்து நம்பர் ஆஃப் பெனிட்ரேஷன்ஸ் பார்க்க இது வந்து என்னன்னா பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? வேற எதுவும் இல்லை. நீங்க எவ்வளவு கொஸ்டின் பாக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. நல்லதுன்றத விட அதுதான் கிளியர் பண்ணிட்டு இல்லைன்னா கிளியரே சார் நெகட்டிவா பேசுறேன், நெகட்டிவா பேசல, உள்ளதான் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு எம்சிக்யூ பார்த்துட்டு எம்சிக்யூ வந்து நம்ம வந்து ஐடியாவை வந்து கலைக்கணும். அகஸ்தியா பேட்ச், நீங்க இது மாதிரி எம்சிக்யூ பார்த்துட்டு அப்புறம் அகஸ்தியா பேட்ச்ல போயிட்டு நீங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப கான்செப்ட் பண்ணாது பார்க்கலாம். பிளேட் லோட் டெஸ்ட். பிளேட் லோட் டெஸ்ட், வாட் இஸ் த பிளேட் லோட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே பியரிங் கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிளேட்டை வச்சு நம்ம வந்து இந்த பிளேட்டுக்கான ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலா இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம், சர்க்குலரா இருக்கலாம். ஏன்னா அது வந்து ஃபூட்டிங் போலவே வந்து எனக்கு ஒரு நீங்க என்ன ஷேப்ல வந்து ஃபூட்டிங் வந்து போட்டுருந்தோ இந்த ஃபூட்டிங்கான ஷேப்புக்கு ஏற்றது போலதான் நீங்க வந்து இந்த பிளேட்டையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இங்க பிளேட் லோட் டெஸ்ட். பிளேட் லோட் டெஸ்ட், பிளேட் லோட் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிளேட் லோட் டெஸ்ட்? பிளேட் லோட் டெஸ்ட், பிளேட்
லோட் டெஸ்ட் எதுக்காக, ஏன் இது யூஸ் ஆகணும்? பிளேட் லோட் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகணும்? அகைன் நான் சொல்றேன், இதுவும் இன்டைரக்ட் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்ட்ரென்த். நான் ஸ்ட்ரென்த்னு சொன்னாலே எப்பெல்லாம் நான் ஸ்ட்ரென்த்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க வந்து சாயிலுக்கான சியர் ஸ்ட்ரென்த், சாயிலுக்கான பியரிங் கெப்பாசிட்டி இதுதான் நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? இது சர்க்குலரா இருக்கலாம், ஒரு ஸ்கொயரா இருக்கலாம். ஓகேவா? ஒரு மைல்டு ஸ்டீல் பிளேட் தான் நீங்க வந்து எடுக்கணும். ஓகேவா? மைல்டு ஸ்டீல் பிளேட்ல அதோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 mm இருக்கும். 25 mm திக்னஸ்ல இருக்கும் அந்த பிளேட்னால திக்னஸ். பட் இதுக்கான சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரி ஆகலாம். சைஸ் அப்படின்றது டயா, சர்க்குலரா இருந்தா டயா, ஸ்கொயரா இருந்தா இந்த சைஸ். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 mm ஆரம்பிச்சு 750 mm வரையும் வேரி ஆகலாம். நீங்க என்ன சைஸ்ல பிளேட் எடுக்கிறீங்களோ அந்த பிளேட்டை வைக்கக்கூடிய அந்த குழி அதை விட 5 மடங்கு இருக்க மாதிரி பாத்துக்கணும். 5 மடங்குக்கு குறைவு இல்லாம பார்க்கணும். சைஸ் ஆஃப் த பிளேட்டை விட 5 மடங்குக்கு குறைவு இல்லாம நீங்க வந்து பார்க்கணும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரையல் ஃபிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஜென்ரலா நீங்க வந்து ஃபவுண்டேஷன் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னு இருக்குமே, ஃபவுண்டேஷன் வந்து போடும்போது ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு 3 அடி 4 அடி ஃபவுண்டேஷன் வந்து போறீங்கன்னா அதே அளவு நீங்க வந்து இங்க ஜென்ரலா வந்து ஃபவுண்டேஷனுக்கான குழியை தோண்டிட்டு அதுக்கான அகலத்தை வந்து நீங்க எடுக்கக்கூடிய அந்த பிளேட்டை விட 5 மடங்கு அதிகமான அகலத்துல அந்த குழி வந்து இருக்கிறோம். இது இப்படி நீங்க வந்து என்னன்னா பிளேட்டை சரி, பிளேட்டுக்கு மேல என்ன சார் பண்ணுவாங்க? பிளேட்டை வந்து நீங்க வந்து செட் பண்ணுவீங்க. பிளேட்டுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? பிளேட்டுக்கு மேல ஒரு செட்டப் வந்து வைக்கிறாங்க. இந்த செட்டப் மேல லாட் ஆஃப் வெயிட், நிறைய வெயிட் வந்து வைக்கிறாங்க. இந்த வெயிட் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா பிளேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செட்டில் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டயல் கேஜ் நம்ம வந்து ஓகேவா, அந்த டயல் கேஜ் இப்போ சர்க்குலரா இருந்தா சர்க்குலரை வந்து 3 ஆங்கிளா நம்ம வந்து பிரிக்கணும்னா 120 டிகிரி அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். 120 120 120 இப்போ 120 டிகிரி அப்படி பிரிச்சு சமபாதியா வந்து பிரிச்சு 3 இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட்டையும் அந்த ப்ரெஷரையும் மெஷர் பண்றதுக்காக டயல் கேஜை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டயல் கேஜை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏரிங் கெப்பாசிட்டியும் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், செட்டில்மெண்ட்டும் ஃபைண்ட் அவுட். சம்டைம் கேட்பாங்க இது பர்பஸ் என்ன, ஏரிங் கெப்பாசிட்டி மட்டும்தானே? நோ, ஏரிங் கெப்பாசிட்டி நான் பேசுற பிளேட் சரி ஓகே பண்ணியாச்சு. இதுல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி பெருசாகி பேரிங் கெப்பாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம். இந்த பெருசாகி பேரிங் கெப்பாசிட்டி size of the footing or size of the blade is directly proportional to bearing capacity. சாண்டி சாயில், சாண்டி சாயிலுக்கு தான் சர்க்குலரை கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் வச்சா இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஆனா பிளேன் வரும்போது அங்க சைஸ் வந்து டாமினேட் பண்ணல, டெப்த் தான் டாமினேட் பண்ணுச்சுன்னு நம்ம வந்து பார்த்தோம். டெப்த் தான் டாமினேட் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதேதான் இங்க நாங்க சொல்றேன். எஸ், உங்களுடைய அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபூட்டிங், எஃப் தான் ஃபூட்டிங், தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் தி ஃபூட்டிங். சைஸ் ஆஃப் தி அந்த அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபூட்டிங் வேணும்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளேட் கண்டுபிடிச்சா போதும். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபூட்டிங் வேணும் அப்படின்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளேட்டை கண்டுபிடிங்க. ஓகே, அப்ப by using பாருங்க ஒரே ஒரு ரிலேஷன் தான். அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபூட்டிங், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளேட் which is equal to breadth of the footing divided by breadth of the plate. இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இது தெரியும் இது தெரியும் இது தெரியும்னா இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்படிதான் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி.
ஒரு கிராஃப் கூட நம்ம வந்து பார்ப்போம். செட்டில்மெண்ட் அல்டிமேட் வேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளேட், நாட் ஃபோர்டிங் பிளேட். பிளேட்டுக்கு அல்டிமேட் வேரிங் கெப்பாசிட்டி எப்படி பார்ப்பீங்க? லோடு பை ஏரியா ஆஃப் தி பிளேட். ஏரியா ஆஃப் தி பிளேட் அது சர்க்குலர்னா அதுக்கான ஏரியா ஈஸியாக தெரியும். லோடுனா அதுக்கு மேலே எவ்வளோ மூட்டை வச்சு லோடை கொடுக்கணும். லோடு பை ஏரியா போட்டுட்டீங்கன்னா இந்த டயல் கேஜை பேஸ் பண்ணி செட்டில்மெண்ட் மெஷர் பண்ணுவீங்க. அப்போ எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகுது ஒரேடியா மொத்தம் வைக்கணும். அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு டென்ஸ் ஆயிலா இருந்தா செட்டில்மெண்ட் பொறுமையா நடக்கும். எவ்வளவு லோடு வச்சாலும் செட்டில்மெண்ட் பொறுமையா நடக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா பட்டுன்னு செட்டில்மெண்ட் வேகமா நடக்கும். இந்த பீக் பாயிண்ட் தான் உங்களுடைய அல்டிமேட் இதுவே உங்களுடைய சாயில் வந்து லூஸா இருந்தது வச்சுக்கோங்களேன், வேகமா செட்டில் ஆயிடும். அவ்வளோ இந்த எக்ஸாக்சிஸ் அப்படின்றது ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த்ல அப்படியே ஆகாது, வேகமா செட்டில் ஆயிடும். பேசுறதுக்குங்களா ஸ்ட்ரென்த் யாருக்கு அதிகமா இருக்கும்னா டென்ஸ் சாயிலுக்கு அதிகமா இருக்கும். ஸ்ட்ரென்த் யாரு கம்மியா இருக்கும்னா லூஸா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கும். இதுக்கு பேரு ப்ரொஃபைல் சொல்லுவாங்க, ஓவர்லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி சைஸ் ஆஃப் த டூட்டிங்கை பொறுத்து வேரி ஆகலாம். ஓகே, யாருக்கு? சாண்டிக்கு, கிளேக்கு சைஸ் ஆஃப் த புட்டிங் பெருசு இல்லை. அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டிக்கு செட்டில்மெண்ட் பார்ப்போம் இல்லையா, இல்ல பர்மிசபிள் செட்டில்மெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பாரு, கிளேக்கு 40 mm, பார் சாண்டுக்கு 25 mm. இதான் பர்மிசபிள் செட்டில்மெண்ட். இந்த பர்மிசபிள் செட்டில்மெண்ட் வரையும் அலோட், எவ்ரிதிங் இஸ் அலோட். ஓகே, இப்போ இதுல நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்தேன். எப்படி ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க, அதாவது அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கும், அதே போல செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்கும் ஃபார்முலா. செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபூட்டிங் டிவைடட் பை செட்டில்மெண்ட் ஆஃப் பிளேட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ஆஃப் ஃபூட்டிங் டிவைடட் பை பிரெத் ஆஃப் பிளேட். பட் அதோட சேர்த்து பிரெத் ஆஃப் பிளேட் பிளஸ் 0.3 டிவைடட் பை பிரெத் ஆஃப் ஃபூட்டிங் பிளஸ் 0.3 இந்த ஹோல் மொத்தமா சேர்த்து ஸ்கொயர். இது வந்து சாண்டி சாயில் செட்டில்மெண்ட் எப்படி பாருங்க. Settlement of footing divided by settlement of plate which is equal to breadth of the footing divided by breadth of the plate power n plus 1 for C phase oil, where n which is equal to 0.5, n which is equal to 0.5, n which is equal to 0.5. Settlement of footing divided by settlement of plate which is equal to breadth of footing divided by breadth of plate for the place oil. பிளேட் லோ டெஸ்ட் ரொம்ப நீட்டா முடிஞ்சிச்சு. ஓகேவா, பிளேட் லோ டெஸ்ட் ரொம்ப நீட்டா முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க பிளேட் லோ டெஸ்ட் பத்தி கொஸ்டின் பார்க்கணும், அதாவது எந்த கான்செப்ட் ஆகல, முதல்ல கான்செப்ட் ஃபார்முலா இதுதான், முதல்ல கான்செப்டை தெரிஞ்சு அதுக்கு ஒரு நோட்ஸ் அழகா எழுதுது. டெக்ஸ்ட் டாக்டர் இல்ல ஒய்ஸ் புக்ஸையோ யூஸ் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற இன்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி அந்த நோட்ஸை மாடல் பண்ணணும், கொஞ்சம் மாடரேட் பண்ணணும். இதான் உங்களுக்கு ஃபைனல் நோட்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரீஸ், இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எங்கேயா ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா இட் மீன்ஸ் உங்களுடைய நோட்ல ஒரு ஃபிளா இருக்குன்னா அதை சரி பண்ண, அதை ரெக்டிஃபை பண்ண என்ன பண்ணணும், நீங்க டெஸ்ட் சீரீஸ்ல பண்ண தகவலை எடுக்கணும், மறுபடியும் நோட்ல அப்டேட் பண்ணணும். இப்படிதான் இது ஒரு கலை. ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது அது வந்து ஏதோ கிளாஸ் அட்டன் பண்றதுனால ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதுனால கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா இல்லை. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணா முதல்ல ஒரு நோட் எடுக்கிறது கண்டென்ட், அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அது புரியும், அவ்வளவுதான். ஆனா ரெண்டாவதா ஃபேஸ்புக் டாட்டாவையோ ஒய்சிடி புக்கையோ பார்த்து யூஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம்
நாங்க டெஸ்ட் சீரிஸ் தான் கொடுப்போம். அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்ளை பண்ணி அதுல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்த்து அப்டேட் பண்ணணும். இதை பார்த்து ஸ்டூடெண்ட் தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பார்த்து அவங்க ஒழுங்கா உணராம இருக்கு. உணர்ந்துட்டு தான் பண்ணுவாங்க. சரி இது நம்ம பார்த்து இது நம்ம தான் பண்ணணும். 4 மணிக்கு யோகா கிளாஸ் இருக்கு. 4 மணிக்கு யோகா கிளாஸ் இருக்குன்னா 4 மணி வரையும் 11 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. 4 மணி வரையும் இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் நேற்று பார்த்த கண்டென்ட் இருக்கு. கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணவே தெரிய முடியாது. ஆனா நீங்க எங்க தோக்குற முதல் தோல்வி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம இருக்கும். 2வது தோல்வி நீ ஒய்சிடி புக்கையோ இல்ல textbook.com யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்ற ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது. 3வது தோல்வி நீ அந்த ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாத்தையும் வச்சு நோட்ஸை எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ரீசன் கொடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணல. நீ இப்ப உன்னை நீ டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அட்டன் பண்ணா அங்க 3வது தோல்வி வருது. அவ்வளவுதான். கிளாஸே அட்டன் பண்ண இப்ப கிளாஸே ஜாயின் பண்ணாங்க. கிளாஸே ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கிளாஸ் ஜாயின் பண்ணா முக்தி போது எங்கேயாவது இருக்கும். இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ தமிழ்லயோ. நான் சொல்றது ஒரு 5 இயர்ஸ் இல்ல 8 இயர்ஸ் பேக் 2017 ஒரு வீடியோ யூடியூப்ல தமிழ்ல பார்க்கவே முடியாது. யூடியூப்ல 600 வீடியோ போட்டு பார்க்கறதுக்காக இல்லை. கன்சாலிடேஷன்ல அவ்வளோ கிட்ட ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் 100 வீடியோ தாண்டல. ஏன் தாண்டல இருக்கும்போது அந்த என்பிடிஎல் அந்த யூடியூப்ல மட்டும்தான் சார் ஃபுல்லாவே இருக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வேற எதுவுமே பார்க்க முடியாது. தமிழ்ல எதுவும் கிடையாது. தமிழ்ல சுத்தமா இருக்காது. நீங்க என்பிடிஎல் வீடியோ அதுல வந்து என்னன்னா குவாலிட்டியே வந்து என்னன்னா மோசமா இருக்கும். இந்த ஆடியோ குவாலிட்டி பார்க்கவே தோணாது. என்பிடிஎல் வீடியோ எல்லாம் நீங்க வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பழைய நீங்க அந்த கோல்டன் வீடியோன்னு சொல்லலாம். 13 வருஷம் வீடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியில அவங்க எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க என்பிடிஎல்ல. என்பிடிஎல் ஐஐடி ரன் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல். அங்க போயிட்டு நீங்க வந்து கத்துக்கலாம். நீங்க அங்க போய் சாயில் மெக்கானிக்ஸ் கத்துக்கிறது உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலா சொல்றேன். இந்த பிளேட் லோட் டெஸ்ட்டுக்கு மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ. சாயில் மெக்கானிக்ஸ் மட்டும் ஓவரால் 53 ஹவர்ஸ் இருக்கு சார். சாயில் மெக்கானிக்ஸ் மட்டும் 53 ஹவர்ஸ் இருக்காது. 53 கிளாஸ் இருக்காது. ஒவ்வொரு கிளாஸும் 1 ஹவர் சொல்ல முடியாது. சம் கிளாஸஸ் 2 ஹவர்ஸ்ல இருக்கும். நான் தான் சொல்றேன்ல 100 மணி நேரம். சம்டைம்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு கூட தெரியாது சார். அந்த கண்டென்ட் பேசிஸ்ல அது வந்து அவங்க லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை வந்து என்னன்னா நானும் அந்த என்பிடிஎல் வீடியோலாம் நான் வாட்ச் பண்ண காலம்லாம் வந்து 2017 தான். அது அவங்க லெவல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இந்த ப்ராப்ளம் இஸ் நம்மளால 5 நிமிஷம் கூட அந்த வீடியோ பார்க்க முடியாது. முதல் விஷயம் இங்கிலீஷ். 2வது விஷயம் அது டீப்பா வேற எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 3வது விஷயம் அந்த டெக்னிக்கல் கண்டென்ட்ல போக 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 நம்ம பிரெயின்ல இருக்கிற எனர்ஜி எல்லாம் வந்து போகுது. நான் நேற்று கிளாஸ்லயே சொன்னேன். பிரெயின் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. 100 கலோரி சாப்பிடுறது அப்படின்னா இல்ல 25 கலோரி ஆஃப் எனர்ஜி பிரெயினே எடுத்துக்கும். 25% ஆஃப் எனர்ஜி நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ டே டு டே ஆக்டிவிட்டிக்கு பிரெயின் சின்னதா யோசிக்கல. இந்த பெண் எடு இதை எடு அதை எடுன்னு பிரெயின் யோசிச்சுதானே கையெல்லாம் வேலை செய்யுது. அது 25% ஆஃப் எனர்ஜி. அப்ப படிக்கிறவங்களுக்கு எல்லாம் எனர்ஜி மோர் நிறைய எனர்ஜி தேவை. அதனாலதான் நேற்று நான் சொன்னேன் மில்லட்குள்ள போங்க. எனர்ஜி பொறுமையா வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் ரனுக்கு பிரெயின் ஆக்டிவா இருக்கு. நட்ஸ் சாப்பிடுங்க. கடல் உணவுகள் மீனை சாப்பிடுங்க. பிராணாயாமம் பண்ணுங்க. ஹை ஓரக் வேல்யூ ஹை ஆக்சிஜன் கண்டென்ட் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மாதிரி நிறைய டீ வந்து போட்டு குடிங்க. சூப்பு குடிங்க. இதெல்லாம் பிரெயினை நீங்க ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கான உணவு. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயதான காலத்துல வர ஞாபக மறதி வராம போயிடும். பிரெயின் ஸ்டில் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு. எல்லா உடம்புல இருக்கிற வலிகள் எல்லாத்தையும் உணர்த்துறது பிரெயின். அடிச்சா வலி வருது. ஆக்சிடென்ட் குத்துனா வலி இருக்கு. பிரெயினுக்குள்ள மண்டை ஓட்டை ஓபன் பண்ணி டச் பண்ணா வலி இருக்குமாங்கன்னா வலி இருக்காது. அதனாலதான் எல்லா ஆப்ரேஷனுக்கும் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. பிரெயின் ஆப்ரேஷனுக்கு அனஸ்தீசியாவே இல்லை. இங்க மரத்து போற மாதிரி ஒரு ஊசி இருக்கும்போது ஸ்கல் ஓபன் பண்றதுக்கு
ஸ்கல்ல ஒரு ஓட்டை போட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஆனா நீ கான்சியஸா இருக்க மாதிரிதான் பாத்துருக்க. உள்ள மூளையை தொடுவாங்க, நமக்கு எந்த உணர்ச்சியும் இருக்கும், வலிக்கே பிரெயினை தொட்டா வலிக்காது, பிரெயினை தொட்டா எதுவும் பண்ணாது. பிரெயின் ஃபெயிலியர், பிரெயினுக்கு போற பிளட் மட்டும் அவ்வளவு. உடம்புக்கு போற மத்த பிளட் எல்லாம் போயிட்டே இருக்கு, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக இருக்கலாம், இதயம் ஸ்டில் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. ஆனா பிரெயின் போச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்லைல்ல, கான்சியஸ்னஸ் இருக்காது. அவங்க யாருன்ற அந்த பிரஜையத்து இருக்காங்க. பிரஜைனா எழுத்துறது இல்லாம போகுது. பிரெயின் அவ்வளோ முக்கியம். பிரெயின் போச்சுன்னா உடம்புல இருக்க மற்ற உறுப்புலாம் வந்து வேலை செய்யாது. இப்போ பிரெயினை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த உணவு பழக்கம் இதெல்லாம் பண்ணி பாருங்களா. அந்த பிரெயின் ஒரு நாளைக்கு ஆக்டிவா இருக்கிற அவர்ஸை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை மாறும். இங்கதான் நம்ம தோத்துக்கணும், இங்கதான் நம்ம ஜெயிக்கவும் செய்யணும். அதனாலதான் நேற்று அவ்வளவு சொன்னேன், மனிதனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஓகே. நான் பேசுற சென்சிபிலிட்டி தான். நாளையோட புக் ஃபேர் 21ஆம் தேதி ஓட்டு புக் ஃபேர். சென்னையில இருக்கிறவங்க புக் ஃபேர் போவாங்க, ஏதாச்சும் ஒரு புக் வாங்கணும். இந்த வாசிப்பு இவங்களை வேற ஒரு தளத்துக்கு மாறணும். சீரியஸா சொல்றேன். இந்த புக்ல இந்த மனிதன் வந்து இன்னொரு மனிதனை கொல்றத எப்படி கம்பேர் பண்றாங்கன்றத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. ஒவ்வொரு உயிரை கொல்றது தன்னை காத்துக்கொள்ள, ஆனா மனிதன் மட்டும்தான் கேவலம் பணத்துக்காக கூலிப்படையா மாறுறான். ஒண்ணுமே இல்லாத அரசியலுக்காக ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போட்டு எடுக்குது, வீக்கர் செக்ஷன் அடிக்கிறான். தான் குழந்தைகள் அதை ஆத்தர் வந்து சூப்பரா சொல்லுவாரு, காலைல எழுந்துக்கிறாங்க, தான் குழந்தைக்கு சாப்பாடு அதெல்லாம் ஊத்திக்கிறாங்க, ஆர்மி ட்ரெஸ்ஸை போடுறாங்க, எதிரி நாட்டு மேல குண்டை போடுறாங்க. இந்த குண்டு போய் அந்த எதிரி நாட்டு குழந்தைகள் எல்லாரையும் வந்து அழிக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க, தான் குழந்தைங்க கொஞ்சலாம். அது மட்டும் குழந்தை தானே இருந்தோம், எதுக்கு அந்த குழந்தைய அழிச்சான்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க சொல்ல சொன்னான்னு சொல்றான், அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லுது. மனிதனை விட விலங்குகள் எவ்வளவோ மேல். மனிதன் பிரதிபலனை பார்த்து ஏதாச்சும் கொடுக்குறான், புண்ணியம் கிடைக்கும். ஆனா அந்த ரத்தத்தோருங்கிற வவ்வாலுக்கு பிரதிபலன் இல்ல. இதை சேர்த்து வச்சா நமக்கு அசிங்கம், எக்ஸ்ட்ரா இருக்கே கொடுத்துருவோம். வேற ஒரு வவ்வால் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு காட்டியாச்சுன்னா அந்த சொசைட்டில அது அசிங்கமா வந்து ஆகுமா. அதனால அதுகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ரத்தத்தை மத்த வவ்வாலுக்கு கிட்ட கொடுக்கும். எவ்வளவு நுட்பா இருக்கு பாருங்க. மனிதனுக்கு அதை மாதிரி பண்ணி வருமா, வாய்ப்பே இல்லை. மனிதன் 6 அறிவு, இத்தனைக்கு அதுக்கு 5 அறிவு 4 அறிவு. மனிதனுக்கு 6 அறிவு, மனிதனுக்கு அந்த அவசியம் இல்லை. ஒரு உயிர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கு, ஒருத்தன் வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான், நம்ம சாப்பிடுறோம், நல்லா இருக்கும், நம்ம பஸ்ல காசு இருக்கு, ஐயோ அசிங்கமா இல்ல, அவன் பசியோட இருக்கானே, சரி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் மனிதனுக்கு. ஆனா ரத்தத்தை உறிஞ்சுற வவ்வால் தான், ஆனா அதுக்குள்ள அந்த பந்து இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லும் போது ரொம்ப வியப்பா இருந்தது. வள்ளுவருடைய ஒரு குரல் தான், உள்ளதிலேயே கேடு கட்ட தொழில் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிறது உள்ளதிலே கேவலம். இப்படி 2 கை ஏந்தி பிச்சை எடுக்கிறது உள்ளதிலே கேவலம். அவனுடைய மானம் அவமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான். அவ்வளவு சீக்கிரம் போய் பிச்சை எடுத்துட முடியுமா? இதெல்லாம் பழைய இடம் சார். சரி பழக்கமா கூட எடுக்க முடியுமா? அவன் பிச்சை கேட்கறது கேவலம் அப்படின்னா அவன் கேட்டும் கொடுக்காம போறது இன்னும் கேவலம். பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு ஒரு வழக்கம் இருக்கு, அதெல்லாம் தேவையே இல்லை. நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு இந்த பாத்திரத்தை அறியணும்னு அவசியம் இல்லை. அவன் போய் குடிக்க போறான் போட்டோம். நம்ம கொடுக்குற 5 ரூபாய்க்கு அவன் கண்ணோ காதோ இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற 5 ரூபாய்க்கு அவன் வாழ்க்கையே வெறுப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற 10 ரூபாய்க்கு அவன் வாழ்க்கையை அழிஞ்சிட்டு போன ஒருத்தவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா கூட இருக்கு, கேட்டா நீங்க தெரியும். வள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லல. கேட்கறான், வெக்கத்தை விட்டு கேட்கறான், அது அவனோட பழக்கம். தெரிஞ்சுட்டு போட்டோம், அந்த பழக்கம் வரத்து கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டாதான் அந்த பழக்கம் வரும். அவன் வெக்கத்தை விட்டு கேட்கறான், கேவலமான செயல். அது கேவலம்னா அவன் கேட்டும் கையில இருந்து ஒண்ணு கூட பிடிக்கலன்னா அது அதை விட கேவலம். அவன் கேட்கறான், கொடுக்குற கேட்கிறவன் பிச்சைக்காரன், கொடுக்கிறவன் ராஜா, கொடுக்கிறவன் எல்லாருமே ராஜா. அடுத்த வாட்டி
ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லை எங்கேயோ போகும்போது 5 ரூபாவா வச்சுக்கோங்க, 10 ரூபா கொடுக்கறது முடியுமா 5 ரூபா வச்சுக்கோங்க, கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு ராஜான்ற பிலிம் ஒருத்தவன் கேட்கறான், ஒருத்தவன் கொடுக்குறான், கொடுக்கறவங்க எல்லாரும் ராஜா, கேட்கறவெல்லாம் பிச்சைக்காரன், இருந்துட்டு போட்டோம். அவன் கேட்டு நீ கொடுக்கலாம், நீ அவனை விட கேவலமான யார் சொல்றான்? வள்ளுவர் சொல்றாரு, கேட்கறது கேவலம், நான் கேட்டு கொடுக்கல அதை விட கேவலம். ஒருத்தன் மன்னிப்பு கேட்கறவன் காலில் விழுந்து மன்னிக்கிற, மன்னிப்பு கேட்கறான், நீ மன்னிக்கிற, மன்னிக்கிறவன் கடவுள். நல்ல பாவ மன்னிப்பு கேட்கறவங்க இயேசுகிட்ட போய், பாவ மன்னிப்பு கேட்கறவங்க கோயில்ல போய், சர்ச்சில் போய், மசூதியில போய். அப்ப மன்னிக்கிற ஒரு கடவுள் தானே, கொடுக்குறவன் ராஜா, மன்னிக்கிறவன் கடவுள். 2 பங்கு நீ வளர்த்துக்கிட்டா நீ சில நேரங்கள ராஜாவா இருக்க, சில நேரத்துல கடவுளா மாறுத. இந்த ரத்தத்தை உறிஞ்சிற வவ்வாலுக்கு இருக்கிற அந்த ரத்தத்தை தான் உறிஞ்சுது, பசுவோட ரத்தத்தை உறிஞ்சி எப்படி போகும். ஆனா அதுக்கு இருக்கிற அந்த ஒரு இது, ஐயோ நம்ம கிட்ட இருக்கு, பசியோட இன்னொரு குட்டி வவ்வால் குட்டி இருக்கு, அது நம்ம குட்டி இல்ல, கொடுக்கல. அப்ப யாராவது ஒரு ஆள் வந்து அதை காட்டி கொடுத்துருவாங்க, குத்துவாங்களாம். வேற ஒரு பெரிய வவ்வால் வந்து குத்துமா, ரத்தம் கொப்பளிக்குவாங்க. உங்ககிட்ட ரத்தம் இருந்து பிடிக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டி ஒதுக்கிடுச்சுனா வவ்வால் சொசைட்டி. நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தொழில கடவுள் படைச்சா அப்படின்றது உண்மைனா, அதுல இந்த உயிர்கள்ல சில உயிர்களுக்கு மட்டும் பிச்சை எடுக்கிறத ஒரு தொழிலா வச்சு அந்த தொழிலுக்கு சில உயிரை வந்து நியமிச்சான் அப்படின்னா அது உள்ளதே கேவலம். டாக்டர், நீ இன்ஜினியர், நீ கலெக்டர், நீ வக்கீல், நீ வந்து வீட்டு வேலை செய்யறவன், நீ வந்து கூலி வேலை செய்யறவன், ஓகே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து கொடுத்துட்ட, பிச்சை எடுக்கிறதுக்கு ஏன்பா 10 பேர் கொடுத்துருக்க? கடவுள் இருக்கிறது உண்மைனா, அவன் தான் எல்லாருக்கும் விதிய அமைச்சான் அப்படின்றது உண்மைனா, அவன் தான் பிச்சை எடுக்கிற தொழிலை உருவாக்கி அதுக்கும் ஒரு 10 பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணான் அப்படின்றது உண்மைனா, முதல்ல அந்த கடவுள் வந்து பிச்சை எடுத்து கெட்டு போகட்டும். பறந்து கிடகை உலகை ஏற்றியான் ஒரு குரல், இதுவும் குரல் தான். பிச்சை எடுக்கிறத பத்தி வள்ளுவர் வந்து சொல்றாரு, பிச்சை எடுக்கிற தொழிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க தலையில இப்படிதான் நீங்க வந்து தலையெழுத்து எழுதுற அப்படின்னா முதல்ல அந்த தொழிலை நீங்க போடா கடவுளேன்னு சொல்றாரு வள்ளுவர். ஓகேவா? ஓகே, ஒரு புக்கு உங்க லைஃப் மாறும். அது ஏதாவது நாவல் புக்கா கூட இருக்கலாம், அது ஏதாச்சும் ஒரு கதை புக்கா கூட இருக்கலாம். டெய்லி ஒரு 10 பேஜஸ் படிங்க, உங்க லைஃப் மாறும், நிச்சயமா மாறும், லைஃபே மாறும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி நான் பேசல, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணணும். லைஃபே மாறும், வாழ்க்கை அர்த்தமானதா மாறும். உன்னுடைய அடுத்த சந்ததிக்கு அந்த ஒரு பழக்கத்தை கடத்தலாம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்கலாம், அறம் எதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த கிளாஸ் இதோடு நான் முடிக்கிறேன். 4 மணிக்கு யோகா கிளாஸ் இருக்கு, 7 மணிக்கு ரீசனிங் கிளாஸ் இருக்கு. ரீசனிங் கிளாஸ்லாம் மிஸ் ஆகாதீங்க. இது ஆர்ஆர்பிக்கான ரீசனிங் சொல்லிட்டு இருக்கிறாதீங்க, டிஎன்பிஎஸ்சி வரும்போது ரீசனிங் கிளாஸ் இருக்காது. ஓகேவா? எனிவே தேங்க்யூ. சாயில் மெக்கானிக்ஸ் ஆல்மோஸ்ட் 99.9% வந்து முடிச்சிட்டேன். இன்னும் ரெசிடியல் திங்ஸ்னு சொல்லிட்டு சிலது இருக்கு, அது நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் போயிடும்.